அது அவ்வளோ வேண்டாம். ரொம்ப காண்டாக இருக்குது. ஃபாகு வேறு ஒரு பக்கம் சேர்ந்துட்டு மாடு கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பழைய வருஷம் நான் இருக்கும்போது இல்லைன்னா அதான் 2-3 மாடு தான் ஒன்றா இருக்கா உங்களுக்கு. நான் எனக்கும் குடிச்சிட்டாங்க போட. 2 எனக்கும் தான் 2 கொடுத்தாங்க. நிறைய மாடு போட்டனால ஒர்க் ஆகலையே இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா எந்த மாப்பையுமே காணும் கைஸ். இந்நேரம் டுவெல்லர்ஸ்லாம் பாஞ்சிட்டு வந்துருப்பானுங்க. இன்னும் வரல வாங்க. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்தை உருவாங்க. நாக்கர் இருக்காங்க பார்த்துருப்பீங்க. இதான் நாக்கர் போயிட்டு அது இப்படி ஓன் பண்ணிட்டு இருந்தால் நாக்குறோம். என்கிட்ட சேர்த்துட்டு நான் டீஸ் போனேன். சாதி ஓப்பன் பண்ணிட்டு நான் நாக்குறேன். கேட்குதா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மேலே எவனோ ஒருத்தன் கத்துறான் போல இருக்கு. என்ன மேலே வந்துட்டு அதான் ஐயா ஏன்டா வந்தாங்க. கொள்ளுவாங்க நம்மளை என்ன வேணாலும் கொண்டுருவாங்க. நான் எதுவுமே நான் பண்ணலண்ணா. நம்ம வந்து அவன் ஸ்டோரிக்கு பார்த்தோம்.
காணாம போயிட்டான்டா. அவன் ஒரு அடி அடிச்சிருந்தான். பண்றான்டி உட்காந்து நம்ம குனிஞ்சாக்க இல்லாத இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும்னு எனக்கு தெரியாது. ஆடு டைப் போட்டு வருது கைஸ். எங்கடா இருக்காங்க மினிஸ்டர்? டேய் இங்க ஒருத்தர் இருக்கான்டா. ரெட் கலர்ல இருக்கான். அவன் தான் மினிஸ்டரு. அங்க இருக்கான் வருங்க கைஸ் மினிஸ்டரு. டேய் ஐயோ எந்த நாயில பார்த்தான்னு தெரியலையே. கன்றாவி பிடிச்சவன். பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க அப்பா. ரெக்கார்ட் ஆகிட்டானுங்க. இல்லாமல் ரெக்கார்ட் ஆகிட்டானுங்க. ஒரு ஆடு டைப் போட்டு இருந்துச்சு, அது கூட ரெக்கார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்துணும்ல அவன் ஒருத்தன் ஆடு இருக்குதுல்லடா. ஆடு டைப் போட்டு வருதா. நீ ஏன் வீடியோவில் போய் பாரு. ஆடு டைப் போட்டு வருதுடா. ஆடுங்க இன்னும் எவனா நின்றுட்டு இருந்தான்னு நினச்சிட்டு ஏன்னா அங்கே நிற்கிறது அப்படின்னு தான் சொன்னேன். இது ஒரு ஆடு டைப் போட்டு இருந்துச்சு. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஆடு டைப் போட்டு சவுண்ட் முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. மினிஸ்டர் பார்த்துருப்பீங்க. பேரசைட்ஸ் லைக்கர் பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், நான் எங்கே இருக்கேங்க எனக்கு தெரியல. என்னடா டே
வணங்க. அங்கே பாருங்க, அவன் தான் மினிஸ்டர். ஸ்டோரி என்னன்னா, ஸ்டீவனுக்கு ஒரு நாள் வந்து மைனிங் போயிருந்தானாங்க. அப்போ வந்து ஒரு வினோதமான பேரசைட் ஒன்று பார்த்தானா. அது தப்புனி மேலே ஏறி டேய் மிமிஸ்கர் வந்தான்னு பார்த்தா டை போட்ட ஆடு வருதுடா. டேய் இந்த ஆடு ஆடுக்கெல்லாம் பயப்படுவான்னு நினைக்கிறேன். அந்த சாஸ்தா நம்மளே போனதுக்கப்புறம் இவன் நான் போகாம இருக்கான். அவனுக்கு என்னடா வேலைங்க? காணாம போயிட்டான். மிமி பாய்ஸ், பேண்டா காய்ஸ், டை போட்ட ஆடு. சத்தியமாக சொல்கிறேன்டா, டை போட்ட ஆடெல்லாம் பார்த்தேன்டா. நீ ஆனால் வீடியோவில் போய் பாரு. 2 தடவை பார்த்தேன்டா டை போட்ட ஆடு. என் மூஞ்சிக்கு நேரம் வந்துச்சு அந்த ஆடு. டை போட்ட ஆடு நம்பர் 1, டை போட்ட ஆடு நம்பர் 2 அப்படின்னு நினைச்சேன். ஒன்றும் குழக்கல, ஒன்றுமே பண்ணல. முன்னாடி வந்துச்சு, ரெட் கலர் டை போட்டுருந்துச்சு. என் மூஞ்சை பார்த்துச்சு, காணாமல் போயிடுச்சு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே 2வது தடவை இது பண்ணும்போது மினிஸ்டர் வந்து அப்படியாலடா சாரடா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் நம்ம என்ன பண்ணுறது? காலங்கத்தலைஸ் பண்ண கிளாஸ் டைம் போட்டு டே ஆக்க போனோமாடா. பள்ளத்துக்குள்ள மினிஸ்டர் இருக்கானா? வில்லேஜ் வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். அது சந்தோஷமா கைஸ். டக்குன்னு போகணும். பெரிய ஸ்பாயின் பண்ணி செட் பண்ணணும். ஆனால் முக்கியமான கோலை தான் இந்த மாதிரி வில்லேஜ் மூலம் தூங்க தான் முடியாது. நான் டிஸ்பெண்ட் பண்ணி செட் பண்ணேன். உனக்கு
தேவையா அது கேட்க புரியுது. என்ன கேஸ் நடக்குதுங்க? நைட் தூங்க போக முடிய மாட்டேங்குது. யூ வில் டை பை மை ஹேண்ட் நான்டா. அடே இருக்கு பேல என் ரூம்க்கு வந்துடாத போயிரு. பார்த்தேன் யார் அந்த லூசு பையன் தண்ணி நடந்து போயிட்டு இருக்கான்? ஒரு பெட் எடுத்து வந்து என் வீட்டில் படுத்துக்கோ. ஏன்னா இங்க கீழே என்ன இருக்கு தெரியுமா? அடியில் என்னவோ கீழே வந்தா அவளுக்கு அடியில் என்னவோ இருக்கு. அயன் கோலம் கீழே படுத்துக்கலாம். எங்க வீடு அதான் அங்கே இருக்கு பாரு. அயன் கோலம் முன்னாடி இருக்கு. எல்லா மாதிரியும் யாருக்குறாங்க வந்து கூட ஒரே பற்றி பற்றிக்கலாமா நம்ம பண்ணு. இந்த மாதிரி நேரத்தில் ஹீரோஜி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா கைஸ்? வீட்டுக்குள்ள வாடா, சீக்கிரம் வாடா. பார்த்தோம்ல ராவதியோட ஸ்கின் நம்ம கேயாமல அந்த ஒரு சத்தியமா பார்த்தேன். வீட்டுக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து அவங்க செத்து வேலை என்னது தெரியுதா? ஏன்ட்டு கூட இந்தாண்ட கண்டுபிடிச்சு டேய் இதை ரிப்போர்ட் தேவைப்பட்டது நானே இங்கேயே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன வந்துச்சு வா இந்த ட்ரிங்க் குடி. இந்த ட்ரிங்க் ஒன்று எடுத்து குடி. உமா உனக்கு பவர்ஸ் கிடைக்கும்டா, நீ குடிடா. ஐயோ பேட் வந்தேனா? எனக்கு மில்க் வேணும். பேட் ஒமைன் தயவு செஞ்சு குடிச்சிடாத. எல்லாமே கெட்ட எல்லாமே கெட்டது தான்டா நடக்கும். ஐயோ
எனக்கு தெரியாதுடா, நான் பேடுவேன்னு தெரியாம குடிச்சிட்டேன்டா. அதாண்டு வீசு. இப்பதான் நம்மளால இங்கெல்லாம் இருக்க முடியாது, நம்ம வேற இடத்துக்கு போய் தான் நீ பண்ண வேலையில. பெட் எடுத்து நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். ரேடு வந்துருக்காங்க. நான் மண்டை சைட் போகணும்டா, மண்டை வழியில போறேன். எதுக்கு ரேடு ஜெயிச்சு அந்த பேய் நாக் பண்ணிச்சுல, அந்த பேய் என்ன பண்ணிடுச்சு, உன்னை பண்ணி விட்டுச்சு. ஒன்றுமே பண்ணலாம், எவன் அடிச்சு ஒன்றும் போயிடலாம். நான் இதுக்கு சாப்பிடுது. கண்டுபிடிச்சிட்டேன். இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, எங்கடா இருக்கு? அதை பாருங்க, பழைய வில்லேஜுக்கு வந்துட்டா. கைஸ் போனேன், ஏன் கைஸ் பிடிக்காமல குடிச்சேன். அந்த நாக் பேய வந்து இந்த பேய அந்த பிளாக் அயன் குளம் நானும் கொஞ்ச நேரம் அந்த அயன் குளம் என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா, நான் நாக் பேய கொண்டான். அவனு அயன் என்கிட்ட இங்க நம்பளே இல்லை. எங்க அயில பார்த்துக்கோ, மூணு அயனு இருந்து. யாரை நாக் பேய கொண்டுட்டானா அயன் குளமா? ஒரு பேர் பண்ணிருக்கு, அவன் பண்ணிட்டான், போட்டுட்டான். என்னடா நடக்குது? பாரசைட் மாப்ஸ் எல்லாமே இங்கே தான் யூஸ் நடக்குது. ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இந்த சைடு இந்த டாக்டர் பையன் வந்துட்டு போனான்டா. அதான் டொப் 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 கதவு தருவானே அவன். நாக்கடிக்கிறது ஆடு குட்டி பையிலே செய்வான். நல்லவன், ஓகேவா? அதெல்லாம் நக்கியாச்சி தேடி நான் வேற உதவிக்கு இங்க வந்துட்டு இல்லை திருப்பி போய் மாட்டிக்கிட்டேன். கேட்கணும் பாரு கேள்வி, லூசு போய் என்ன நடத்துது, என்ன கேட்கணும்னு கூட தெரியாமல் இருக்கான். ரோட்லாம் கீழே உள்ள லூசு போய் என்ன அடிச்சு கொண்டுட்டான். வேணா வீடியோவில் போய் பாரு. ஓகே, தேங்க்யூ கைஸ், பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ போஸ்ட் பண்ணும்போது யாரும் பார்க்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பேசாமல் பேய் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாம். ஓகே, பாய் கைஸ்.